இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சில காரணங்களால இப்போ நான் அக்ஞாதத்துக்கு போயிட்டு இருக்கேன். இப்படிக்கு ஜோசியர் இங்க இருந்து ஜோசியர் எங்க போனாரு? அதுதான் எங்களுக்கும் புரியல மேடம். இவ்வளவு நேரமா அவர் இங்க தான் இருந்தாரு. நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னோம். அதுக்குள்ள எங்க போனாருன்னு தெரியல. அக்கா, டவுட்டே இல்ல. நமக்கு விஷயம் தெரிஞ்சதாலதான் ஜோசியர் இங்க இருந்து ஓடி போயிருக்காரு. இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, லக்ஷ்மி பக்கத்துல இருந்தாதான் மித்ராவுக்கு கண்டம். லக்ஷ்மியோட காத்து பட்டாதான் மித்ராவுக்கு ஆபத்து. இத்தனை நாளா நம்ம ஏமாந்தது போதும். இனிமேலாவது நம்ம முழிச்சுக்கணும். உண்மை என்னங்கறத நம்ம உணரணும். யாரால நமக்கு ஆபத்து ஏற்படுதோ அவங்கள விலக்கி வைக்கணும்க்கா. யாரால மித்ராவை சுத்தி பிரச்சனைகள் சூழ்ந்து வருதோ அப்படிப்பட்டவங்களை மித்ரா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு வைக்கணும். நீ சும்மா இரு தேவயானி. அரவிந்தா, ஜோசியர்னா உனக்கு எவ்வளவு நம்பிக்கை. அவரோட வார்த்தையை நீ ரொம்ப மதிக்கிறவ. அந்த நம்பிக்கையையும் மதிப்பையும் அவ்வளவு சுலபமா விட்டுறாத. ஜோசியருக்கு என்னாச்சு, எதுக்கு போனாருன்னு விசாரிக்கலாம். ஒன்னும் தேவையில்லைங்க. இதுக்கப்புறம் லக்ஷ்மி நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க அவளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அரவிந்தா, இன்னும் ஒரே ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. என் வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன வார்த்தைக்கு எதிரா ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளை இந்த வீட்டு வாசப்படியையும் நான் மிதிக்க விட மாட்டேன். What are you talking, Mom? லக்ஷ்மி வரன்னு சொல்லி நீங்க வேண்டாங்கிறீங்களா? வீட்டு வாசப்படியே மிதிக்க விட மாட்டீங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலமா. உன் கல்யாண விஷயத்துல நம்ம ஏமாந்துட்டோம் மித்ரா.
அந்த ஜோசியர் வாய்க்கு வந்த பொய் எல்லாத்தையும் உளறி இருக்காரு. உன்னோட ஜாதகத்தை சாக்கா வச்சுக்கிட்டு கண்ட கண்ட பொய் எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தையை நம்பி உன்னோட வாழ்க்கையை நானே பாழாக்கிட்டேன்டா. தேவையில்லாம அந்த லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்து உனக்கு முடிச்சு போட்டு வச்சுட்டேன். நான் ஏன் அப்படி ஒரு தப்பு செஞ்சேன்னு இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன் மித்ரா. என்ன மாம் இது? ஜோசியர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா இருக்கு மாம். அவர் எச்சரிச்ச ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. லக்ஷ்மி உன் பக்கத்துல இருந்தா உனக்கு ஆபத்துகள் சூழ்ந்துகிட்டே இருக்கும். லக்ஷ்மி இந்த வீட்ல இருந்தா மறுபடியும் புது புது பிரச்சனைகள் உன்னை தேடி வரும். அதனாலதான் எக்காரணத்து கொண்டும் லக்ஷ்மி இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு நான் சொல்றேன். இனிமே நீயும் லக்ஷ்மியை பத்தி யோசிக்கிறத விட்டுற. மனிஷா, மித்ராவை அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு போ. மாம் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க? மித்ரா, ஆன்ட்டிய பத்தி உனக்கு தெரியும்ல. அவங்க உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. இப்பவும் உன் மேல இருக்கிற பாசத்தால தான் இப்படி பேசுறாங்க. தயவு செஞ்சு நீயும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உனக்கு இப்ப ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நீ வா வா. மித்ரா கண்டங்களை பத்தி உனக்கு தெரிஞ்ச அடுத்த நொடியே உன் ஜாதகத்தோட சக்தி குறைஞ்சு போயிடும். இதுக்கப்புறமாவது நீ மித்ராவோட பக்கத்துல இருந்தா ஏதோ கொஞ்சமாவது பலன் கொடுக்கும். நீ நிரந்தரமா பிரிஞ்சு போயிட்டன்னா மித்ராவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவ்வளவு நாளா அவரோட ஜாதகத்துல இருக்க கண்டங்களை பத்தி எனக்கு தெரியாம போனாலும் அவரை ஏதோ ஒரு விதத்துல காப்பாத்திக்கிட்டு வந்த. ஆனா இப்போ அவரோட கண்டங்களை பத்தி தெரிஞ்சும் அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பத்தி தெரிஞ்சும் என்னால எதுவும் பண்ண முடியலன்னா நான் பிறந்ததுக்கு அர்த்தமே இருக்காது. ஆனா என்ன பண்றது? அந்த வீட்டு வாசப்படியே மெரிக்க கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. எனக்கு அங்க போறதுக்கு எந்த ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? அக்கா, என்னக்கா ஏன் இங்க நிக்கிற? உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புன நீ அங்க போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?